தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 751 உதவி மருத்துவ அலுவலர்கள், 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணை. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பணி ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். ₹139 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கட்டடங்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் விஜய். மாற்றுத்திறனாளி மருத்துவர் பிரசாந்திக்கு பணி நியமன ஆணை வழங்கல். மேடையிலிருந்து கீழே இறங்கி அவரது இருப்பிடத்திற்கே சென்று பணி நியமன ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக நலம் டிஎன் இணையதளம் மூலம் பொதுமக்கள் நிதி வழங்கும் வசதி அறிமுகம். அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த வெளிப்படைத்தன்மையோடு மக்கள் கொடுக்கும் நிதி பயன்படுத்தப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் உறுதி. தமிழ்நாட்டில் சுகாதார சேவைகளை மக்கள் கைபேசியில் எளிதாக பெற உதவும் நலம் டிஎன் செயலி. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் செயலியை தொடங்கி வைத்து லட்சணியை வெளியிட்டார். பணி ஆணைகள் பெற்ற உதவி மருத்துவ அலுவலர்கள், சுகாதார ஆய்வாளர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்ட முதலமைச்சர் விஜய் நிகழ்ச்சியில் செல்ஃபி வீடியோவும் எடுத்து உற்சாகம். எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு ₹1000 நிதியுதவி வழங்கிய பெண். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் நிதியுதவி வழங்கிய பெண்ணை கைகொடுத்து வாழ்த்து தெரிவித்த முதல்வர் விஜய். பெரம்பூர் தொகுதியில் மேற்கொள்ளவுள்ள திட்டங்கள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையாளர் சமீரனுக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். அனைத்து திட்டங்களின் பணிகளும் உடனடியாக தொடங்கப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் தகவல். வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரவுள்ள தமிழக அரசின் புதிய திட்டமான தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். 22 கேரட் தங்க மோதிரங்களை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரிய தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம். ஊத்தங்கரை தாவக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக கொடுத்த புகாரில் 11 பேர் வரை கைது செய்யப்பட்ட விவகாரம். ஹவாலா பணம் கைமாறி இருப்பதாக கண்டறியப்பட்ட நிலையில் விசாரணையில் இறங்கியது அமலாக்கத்துறை. தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்கள் குதிரைபேரம் நடப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பரபரப்பு குற்றச்சாட்டு. வட மாநிலங்களில் நடந்தது போல இப்போது தமிழ்நாட்டுக்கும் குதிரைபேரம் மெதுவாக பரவி வருகிறது எனவும் கருத்து. இடதுசாரி கட்சிகளின் பலத்தை அறிய வேண்டியுள்ளதால் உள்ளாட்சித் தேர்தலில் இடதுசாரிகள் தனித்து போட்டியிடுவோம். தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் தகவல். முதலமைச்சர் ஆனாலும் இன்னும் நடிகராகத்தான் இருக்கிறார் விஜய் என திமுக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சனம். நம் தலைவரை பற்றி பேசும் ஒவ்வொரு பேச்சையும் ஞாபகம் வைத்து பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் திமுக செயற்குழு கூட்டத்தில் பேச்சு. அரசிடம் அனுமதி வாங்கி தருவதாக கூறி தனியார் பள்ளிகளிடம் ₹100 கோடி மோசடி செய்த வழக்கு. கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர் அரசகுமார் மீது சென்னை காவல்துறை குண்டர் தடுப்பு நடவடிக்கை. திருமணமான பெண்ணுடன் தகாத உறவு வைத்ததோடு 7 வயது சிறுவனை தாக்கிய கடலூரை சேர்ந்த தாவேக நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கம். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக வழக்கறிஞர் அணி இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பிலிருந்து நீக்கி உத்தரவு. பழனி கோயில் நிலங்களை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் சஸ்பெண்ட். முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக கோயில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. பழனி கோயில் நில விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷை தொடர்புபடுத்தி வதந்தி பரப்பியோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடிவு.
பொய்யான தகவல்களை பரப்புவோர் மீது விரைவில் காவல்துறையில் புகார் அளித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் அறிக்கை. கும்மிடிப்பூண்டி சிப்காட் வளாகத்தில் தனியார் உலோக உருக்கு தொழிற்சாலையில் ராட்சத பாய்லர் வெடித்து பயங்கர தீ விபத்து. பீகாரை சேர்ந்த தொழிலாளி உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். சென்னை மாதவரம் அருகே பிளாஸ்டிக் பாத்திரம் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு சொந்தமான கிடங்கில் தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. தீ கொழுந்துவிட்டு எரிவதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிப்பு.